என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த நொடி நீ இந்த வார்த்தைகளைக் கேட்கும் முன்பே உன் மனதில் ஒரு அமைதியான போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு, ஒரு பதட்டம், ஒரு பதில் கிடைக்காத கேள்வி சுழன்று கொண்டே இருந்தது. நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் தெளிவான மாற்றம் தெரியவில்லை என்ற எண்ணம் உன்னை அடிக்கடி தொந்தரவு செய்கிறது. நீ சோர்வாக இருக்கலாம், ஆனால் நீ பலவீனமானவன் அல்ல. நீ தற்காலிகமாக உன் மதிப்பை மறந்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் இப்போதைய நிலையை பார்த்து நீயே உன்னை குறைத்து மதிப்பிட ஆரம்பித்து விட்டாய். அதுதான் உன் உண்மையான வேதனை. இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு. இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து. அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள். நீ கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகளை நினைத்து வருந்துகிறாய். அந்த நாளில் நான் அப்படி பேசாமல் இருந்திருக்கலாமே, அந்த மனிதரை நம்பாமல் இருந்திருக்கலாமே, அந்த வாய்ப்பை பிடித்திருக்கலாமே என்று உன் மனம் உன்னை தண்டித்து வருகிறது. ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது. மனிதன் அனுபவிக்காத பாதையில் ஞானம் வராது. நீ எடுத்த தவறான முடிவுகள் கூட உன் வளர்ச்சிக்கான கட்டங்களே. ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது இருளை காண்கிறது, அழுத்தத்தை காண்கிறது. ஆனால் அது சிதறவில்லை, அது உள்ளிருந்து மாறுகிறது. நீ உடைந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். நீ இப்போது மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடுகிறாய். உன் வயதில் இருப்பவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று நினைக்கிறாய். அவர்களுக்கு கிடைத்த வசதிகள், நிலைகள், மரியாதைகள் உனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கிறாய். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்த பாதை உண்டு. எல்லா மரங்களும் ஒரே நாளில் மலராது. சில மரங்கள் விரைவில் வளர்கின்றன, ஆனால் ஆழமான வேர் இல்லாமல் விழுந்து விடுகின்றன. சில மரங்கள் மெதுவாக வளர்கின்றன, ஆனால் 100 ஆண்டுகள் நிழல் தருகின்றன. நீ மெதுவாக வளர்கிற மரம். உன் வேர்கள் ஆழமாக பதிகிறது. அதனால்தான் நான் உன்னை விரைவாக உயர்த்தவில்லை. உனக்குள் இன்னொரு அமைதியான காயம் இருக்கிறது. அது நம்பிக்கையின் காயம். யாரோ ஒருவரை நீ முழு மனதுடன் நம்பினாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன் நல்ல மனதை பயன்படுத்தினர். சிலர் உன் அமைதியை பலவீனம் என்று எண்ணினர். அதற்குப் பிறகு நீ சற்று தூரம் வைக்க ஆரம்பித்தாய். இனி யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்று முடிவு செய்தாய். ஆனால் முழுமையாக மனதை மூடிவிட்டான் ஒளியும் உள்ளே வராது. அதனால் நான் உன்னை மீண்டும் மனிதர்களிடம் அல்ல, முதலில் உன்னிடமே நம்பிக்கை கொள்ள கற்றுக் கொடுக்கிறேன். நீ அடிக்கடி கேட்கிறாய், ஏன் தாமதம் என்று. நான் தாமதிக்கவில்லை, நான் தயாராக்குகிறேன். நீ இன்னும் உன் உள்ளே உள்ள பலத்தை முழுமையாக உணரவில்லை. உனக்கு பெரிய பொறுப்பு வரும் முன் உன் மனம் நிலையாக வேண்டும். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் தாமதங்கள், மறுதலங்கள், தடைகள் எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை நிலைப்படுத்த. உனக்கு கிடைக்கப் போகும் விஷயங்களை நீ தாங்கக்கூடியவராக மாற வேண்டும். நீ பலமுறை கைவிட நினைத்தாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று உன்னை தடுத்தது. அது உன் உள்ளுணர்வு மட்டுமல்ல, அது என் அருள். நீ இன்னும் சிரிக்கிறாய், இன்னும் பிறரை உதவ முயற்சிக்கிறாய், இன்னும் முழுமையாக கசப்பாக மாறவில்லை என்றால் உன் உள்ளே இருக்கும் ஒளி இன்னும் உயிரோடு இருக்கிறது என்பதற்கான சாட்சி அது. உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் சத்தமாக வராது. அது மெதுவாக உன் சிந்தனையில் ஆரம்பிக்கும். முதலில் உன் எண்ணங்கள் தெளிவாகும், பிறகு உன் முடிவுகள் தைரியமாகும், பிறகு உன் சூழ்நிலைகள் மாறும். நீ இதுவரை உன் வாழ்க்கையை பயத்தை வைத்து முடிவு செய்தாய். இது தவறிவிட்டால் என்ன என்ற கேள்வியோடு வாழ்ந்தாய். இனி இது வெற்றியடைந்தால் என்ன என்று சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். உன் மனதில் ஓடும் எதிர்மறை உரையாடலை நிறுத்து. உன் மீது நீ காட்டும் கருணைதான் உன் அடுத்த முன்னேற்றத்தின் முதல் படி. உன்னை நீ ஏற்றுக்கொள்ளும் நாள்தான் உன் வாழ்க்கை உன்னை ஏற்றுக்கொள்ளும் நாள். என் அன்பு நிறைந்த உள்ளமே, நீ வெளியில் அமைதியாக நடந்து கொண்டாலும் உன் மனத்தின் ஆழத்தில் இன்னும் சொல்லப்படாத பல உணர்வுகள் புதைந்து கிடக்கின்றன. நீ எல்லோரிடமும் உறுதியாக தோன்ற விரும்புகிறாய். பலவீனமாக யாரும் பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறாய். அதனால் உன் வேதனையை பகிராமல் உன்னுள் அடக்கிக் கொள்கிறாய். ஆனால் அடக்கப்பட்ட உணர்வுகள் அழிந்து போவதில்லை. அவை உன் மனதின் அடித்தளத்தில் சேர்ந்து ஒரு பாரமாக மாறுகின்றன. சில நேரங்களில் காரணமே இல்லாமல் உனக்கு கோபம் வருகிறது. சில நேரங்களில் யாரும் தவறு செய்யாத போதிலும் உன் மனம் எரிச்சல் அடைகிறது. அது தற்போதைய சூழ்நிலை காரணமாக அல்ல, நீ பழைய காயங்களை இன்னும் முழுமையாக விடாமல் பிடித்து கொண்டிருப்பதால்தான். நீ யாரிடமும் சொல்லாத ஒரு வலி உனக்குள் இருக்கிறது. என்னை யாரும் உண்மையாக புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு அது. உன் முயற்சிகளை யாரும் முழுமையாக கவனிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய். உன் அமைதியை அவர்கள் இயல்பாக எடுத்துக்கொண்டார்கள். நீ செய்த தியாகங்கள் சாதாரணமாகிவிட்டன. அந்த அங்கீகாரம் இல்லாத நிலை
உன் மனதை மெதுவாக சோர்வடைய செய்தது. ஆனால் நினைவில் கொள், உண்மையான மதிப்பு உடனே கிடைப்பதில்லை. அது காலத்தால் வெளிப்படும். உன் முயற்சிகள் வீணாகவில்லை, அவை இன்னும் கணக்கில் இருக்கின்றன. நீ உன்னையே சில நேரங்களில் கேட்கிறாய், நான் உண்மையில் என்ன விரும்புகிறேன் என்று. மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் நீ பல ஆண்டுகள் செலவிட்டு விட்டாய். குடும்பம் என்ன நினைக்கும், சமூகம் என்ன சொல்வது, நண்பர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இந்த எல்லா சிந்தனைகளும் உன் சொந்த குரலை மங்க செய்துவிட்டன. உன் மனதில் ஒரு காலத்தில் இருந்த தெளிவான கனவுகள் இப்போது சற்றே மங்கியதாக தெரிகிறது. ஆனால் அந்த கனவுகள் இறந்துவிடவில்லை, அவை காத்திருக்கின்றன, நீ மீண்டும் உன்னை கேட்கும் தருணத்திற்காக. உன் கோபம் பற்றியும் பேச வேண்டும். நீ வெளியில் அதிகமாக சண்டை போடாதவனாக இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் சிலர் மீது கோபம் இன்னும் நிற்கிறது. அவர்கள் உன்னை காயப்படுத்திய தருணங்கள், அவமானப்படுத்திய வார்த்தைகள், உன்னை மதிக்காமல் நடந்து கொண்ட சம்பவங்கள், இவை அனைத்தும் உன் நினைவில் பதிந்திருக்கிறது. நீ அதை மறந்து விட்டதாக நினைக்கிறாய், ஆனால் அது மறக்கப்படவில்லை. அது உன் மன அமைதியை மெதுவாக சிதைத்து கொண்டிருக்கிறது. மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, அது உன் மனதின் சுதந்திரத்திற்காக. நீ பழைய நினைவுகளை பிடித்து கொண்டிருக்கும் வரை புதிய மகிழ்ச்சி முழுமையாக உன் வாழ்க்கைக்குள் நுழைய முடியாது. நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி அதிகமாக பயப்படுகிறாய். இன்னும் 5 வருடத்தில் நான் எங்கே இருப்பேன், நான் இப்படித்தானே தொடர்ந்து போவேனா என்ற கேள்வி உன்னை பதற்றப்படுத்துகிறது. ஆனால் நீ கவனிக்காத ஒன்று உண்டு. நீ இதுவரை கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. அதை பார்த்தால் நீ பலவீனமானவன் அல்ல என்பதை நீயே உணர முடியும். நீ பலமுறை உடைந்து போக வேண்டிய சூழ்நிலைகளை கடந்து வந்தாய். அதே மனிதன்தான் இன்று இந்த கேள்விகளை கேட்கிறான். அதுவே உன் வலிமைக்கான சான்று. நீ சில நேரங்களில் உன்னை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய். நான் இன்னும் கடினமாக இருக்க வேண்டும், இன்னும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்று முடிவு செய்கிறாய். ஆனால் அது உன் இயல்பு அல்ல. நீ இயல்பாக மென்மையானவன், உணர்வுகள் கொண்டவன். அதுதான் உன் பலம். அதை பலவீனம் என்று நினைக்க வேண்டாம். உலகம் குளிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நீ அப்படியாக மாற வேண்டிய அவசியமில்லை. உண்மையான வலிமை என்பது உன் இயல்பை காக்கும் திறன். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்கிறது. அது வெளியில் சம்பவமாக தெரியாது, அது உன் உள்ளத்தில் தொடங்கும். நீ இனி உன் உணர்வுகளை ஓடவிடாமல் அவற்றை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வாய். கோபம் வந்தால் அது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பாய். பயம் வந்தால் அது எந்த நினைவுடன் சேர்ந்திருக்கிறது என்று கவனிப்பாய். இப்படி உன் மனதை நீ அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கை வெளியில் தானாக மாறும். நீ ஒருபோதும் முற்றிலும் உடைந்து போகவில்லை. நீ தற்காலிகமாக சோர்ந்து போனாய், அது வேறுபாடு. சோர்வு ஓய்வால் சரியாகும். உடைதல் மறுபடியும் கட்டப்பட வேண்டும். நீ ஓய்வை தேவைப்படுகிறாய், தீர்ப்பை அல்ல. உன்னை நீ குறை சொல்லாமல் உன்னை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் தருணம்தான் உன் மறுபிறப்பு. இனி வரும் நாட்களில் நீ உன் மனதின் சுமையை மெதுவாக இறக்க ஆரம்பிப்பாய். எல்லா பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முயற்சிக்க மாட்டாய். ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றம் செய்வாய். உன் சிந்தனையில் தெளிவு வரும், உன் வார்த்தைகளில் நிதானம் வரும், உன் முடிவுகளில் தைரியம் வரும். அதுவே உன் வாழ்க்கையின் திருப்பம். என் அன்பான உள்ளமே, இப்போது நாம் உன் வாழ்க்கையின் வெளிப்புற நிலையை பற்றி பேச வேண்டும். நீ பல நாட்களாக ஒரே இடத்தில் நின்றது போல உணர்கிறாய். முயற்சி செய்கிறாய், உழைக்கிறாய், திட்டமிடுகிறாய். ஆனால் கண்களுக்கு தெளிவான முன்னேற்றம் தெரியவில்லை. இதுதான் உன்னை அதிகமாக சோர்வடைய செய்கிறது. உன் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காததால் உன் மனம் சந்தேகிக்க ஆரம்பிக்கிறது. என்னால் முடியாதோ, நான் தவறான பாதையிலா என்று கேள்விகள் உன்னை உழுக்குகின்றன. ஆனால் நீ கவனிக்காத ஒரு விஷயம் உண்டு. வெளியில் மாறாதது போல தெரிந்தாலும் உன் உள்ளமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கட்டிடம் எழுப்புவதற்கு முன் அதன் அடித்தளம் பலப்படுத்தப்படுகிறது. அந்த வேலை வெளியில் அதிகமாக தெரியாது. பல மாதங்கள் நிலத்தை தோண்டி கம்பி போட்டு கான்கிரீட் ஊற்றி வேலை செய்வார்கள். வெளியில் பார்க்கும் மனிதருக்கு எதுவும் நடக்கவில்லை என்று தோன்றும். ஆனால் உண்மையில் மிக முக்கியமான வேலை நடக்கிறது. அதுபோல உன் வாழ்க்கையின் அடித்தளம் இப்போது வலுவாகிக் கொண்டிருக்கிறது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள், அனுபவித்த தோல்விகள், சந்தித்த அவமானங்கள், இவை அனைத்தும் உன் மனதை உறுதியாக்கியிருக்கின்றன. இனி வரும் வெற்றியை நீ தாங்கக்கூடிய அளவுக்கு உன்னை உருவாக்கியிருக்கின்றன.
நீ பலமுறை முயற்சி செய்து தோல்வியடைந்ததால் மீண்டும் முயற்சி செய்யும்போது உனக்கு ஒரு மறைமுக பயம் இருக்கிறது. இது கூட வேலை செய்யவில்லை என்றால் என்ற எண்ணம் உன் செயல்களை மெதுவாக்குகிறது. அதனால் சில நேரங்களில் நீ உன் முழு திறமையையும் பயன்படுத்தாமல் நின்று விடுகிறாய். தோல்வியை விட மீண்டும் தோல்வியடைவதே உனக்கு அதிக பயம். ஆனால் உண்மை என்னவென்றால் நீ இப்போது தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டிய நிலை இல்லை. நீ ஏற்கனவே பல தோல்விகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு இப்போது இருக்க வேண்டியது நம்பிக்கையின் தைரியம். உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் தற்காலிகமாக வந்தார்கள். சிலர் உனக்கு உதவி செய்தார்கள், சிலர் உன்னை விட்டு சென்றார்கள். அவர்கள் வந்ததும் போனதும் எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான். ஒவ்வொருவரும் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். யாராவது உன்னை ஏமாற்றினால் அது உன் மதிப்பை குறைக்கவில்லை, அது உன் அனுபவத்தை அதிகரித்தது. யாராவது உன்னை விட்டுப்போனால் அது உன் தனிமையை நிரந்தரமாக்கவில்லை, அது உன் உள்ளுணர்வை பலப்படுத்தியது. நீ இப்போது மனிதர்களை தேர்வு செய்வதில் அதிக நிதானமாக இருக்கிறாய். அது உன் வளர்ச்சியின் அறிகுறி. நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைக்கிறாய். ஆனால் அந்த நாள் வெளியிலிருந்து வராது, அது உன் உள்ளே இருந்து தொடங்கும். நீ உன் முடிவுகளை மாற்ற ஆரம்பிக்கும்போது உன் வாழ்க்கையும் மாறும். சிறிய பழக்கங்களை மாற்று. உன் நேரத்தை மதிக்க ஆரம்பி. உன் உடலை கவனிக்க ஆரம்பி. உன் மனதில் வரும் எதிர்மறை சிந்தனைகளை உடனே நம்பாதே. இந்த சிறிய மாற்றங்களே பெரிய திருப்பத்தை உருவாக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான வாய்ப்பு உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது இன்னும் முழுமையாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் மெதுவாக உனக்கு பயன்படும் வகையில் திரண்டு கொண்டிருக்கின்றன. நீ கவனமாக இருந்தால் அதை காண முடியும். சிலர் உன்னிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பார்கள். சில புதிய தொடர்புகள் உருவாகும். சில பழைய தடைகள் தானாக விலகும். இந்த மாற்றங்கள் திடீரென்று வெடித்து சத்தமாக வராது. அவை மெதுவாக உன் பாதையை சுத்தப்படுத்தும். நீ உன் மதிப்பை வெளிப்படுத்த அஞ்சாமல் இருக்க வேண்டும். உன் திறமை குறித்து பேசுவது பெருமை அல்ல, அது உன் உழைப்பை மதிப்பது. நீ இதுவரை உன்னை பின்னால் நிறுத்திக் கொண்டாய். இனி உன் குரலை தெளிவாக வெளிப்படுத்து. மரியாதை கேட்க கொள்ள வேண்டியதல்ல, அது நிலை பெறும். நீ உன் செயலால் உன் இடத்தை உருவாக்கப் போகிறாய். இன்னொரு முக்கியமான உண்மை, நீ உன் வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. சில சம்பவங்கள் உன் திட்டத்திற்கு மாறாக நடக்கும். ஆனால் அதனால் உன் பயணம் நிற்காது. மாற்றங்களுக்கு எதிராக போராடாமல் அவற்றை பயன்படுத்த கற்றுக்கொள். ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவல்ல, அது உனக்கு பொருத்தமான பாதைக்கு திருப்பம். இந்த மனநிலையே உன்னை உயர்த்தும். இப்போது நீ ஒரு மாற்றத்தின் முன்பாக நிற்கிறாய். பழைய சிந்தனை முறை மெதுவாக கரைகிறது. புதிய தெளிவு உருவாகிறது. உன் வாழ்க்கை விரைவில் ஓடத் தொடங்கும். ஆனால் அதற்கு முன் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த காலத்தின் நோக்கம். என் அன்பு நிறைந்த ஆன்மாவே, இப்போது உன் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான பருவத்தில் நீ நின்று இருக்கிறாய். இது வெளியில் சாதாரணமாக தோன்றலாம், ஆனால் உள்ளார்ந்த முறையில் இது ஒரு விழிப்பு காலம். நீ கடந்த காலத்தில் பல விஷயங்களை வெளிப்புற சூழ்நிலைகளுக்கு பொறுப்பாக வைத்தாய். மனிதர்கள், அதிர்ஷ்டம், காலம், சூழ்நிலை இவைகளை காரணம் காட்டினாய். ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பிக்கிறாய். உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிப்பதில் உன் உள்ளமைப்பு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது என்பதை. இதுவே உன் உண்மையான மாற்றத்தின் தொடக்கம். நீ பல வருடங்கள் உன் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருந்தாய். காரணம் தன்னம்பிக்கை இல்லாமை அல்ல, ஏமாற்றம். ஒருமுறை முயற்சி செய்து தோற்றபோது இரண்டாவது முறையில் முழு மனதுடன் முயற்சி செய்யாமல் சற்று பின்னால் நின்றுவிட்டாய். இது தோல்வியை தவிர்க்கும் உன் மனதின் பாதுகாப்பு முயற்சி. ஆனால் நீ இப்போது பாதுகாப்பாக வாழ வேண்டிய கட்டத்தில் இல்லை, விரிவடைய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை சிறிதாக பாதுகாக்கப்பட வேண்டியதல்ல, பெரிய அளவில் வெளிப்பட வேண்டியது. உனக்குள் இருக்கும் சக்தி இன்னும் முழுமையாக வெளியில் வரவில்லை. நீ உன் எல்லைகளை நீயே வரையறுத்து கொண்டாய். இவ்வளவுதான் என் திறன், இதுவரைதான் எனக்கு சாத்தியம் என்று மனதில் கோடு போட்டாய். அந்த கோடுகளை யாரும் உனக்காக வரையவில்லை, நீயே வரைந்தாய். இப்போது அவற்றை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் மனம் நினைப்பதை விட உன் திறன் அதிகம். நீ கற்பனை செய்யும் வாழ்க்கையை விட பெரிய வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. நீ இதுவரை பல விஷயங்களை பிறருக்காக செய்தாய். குடும்பம், உறவுகள், வேலை, பொறுப்புகள் இவையெல்லாம் உன் நேரத்தையும் ஆற்றலையும் எடுத்துக்கொண்டன. ஆனால் உனக்காக நீ என்ன செய்தாய்? உன் வளர்ச்சிக்காக நீ எவ்வளவு நேரம் ஒதுக்கியாய்?
இந்த கேள்வியை நீ நேர்மையாக உன்னிடம் கேட்க வேண்டும். உன் வாழ்க்கை முழுவதும் தியாகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சமநிலை தேவை. உன் கனவுகளுக்கும் இடம் தேவை. உன் மன அமைதிக்கும் முக்கியத்துவம் தேவை. இனி உன் முடிவுகள் பயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நீ எடுத்துக்கொள்ளும் அடுத்த சில முடிவுகள் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். அதனால் அவசரப்பட வேண்டாம். ஆனால் தயங்கவும் வேண்டாம். யாராவது உன்னை சந்தேகித்தால் அதனால் உன் மதிப்பு குறையாது. யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதனால் உன் பாதை தவறாகாது. நீ உன் உள்ளுணர்வை கேட்க ஆரம்பித்தால் அது உன்னை தவறான இடத்திற்கு அழைத்துச் செல்லாது. உன் உடல் மற்றும் மனம் இப்போது சுத்தமாகும் காலத்தில் இருக்கிறது. நீ பழைய பழக்கங்களை மெதுவாக விட்டுவிடுவாய். உன் நேரத்தை வீணாக்கும் விஷயங்கள் உன்னிடம் தங்காது. உனக்கு பொருந்தாத தொடர்புகள் தானாக விலகும். சிலர் தூரம் போவார்கள். அதனால் நீ பதற்றப்பட வேண்டாம். அது இழப்பு அல்ல, அது சுத்திகரிப்பு. உன் வாழ்க்கையில் இடம் காலியாக வேண்டும். அப்போதுதான் புதிய ஆசீர்வாதங்கள் நிரம்பும். இப்போது நீ உன் மதிப்பை உணர ஆரம்பிக்க வேண்டும். மரியாதை கேட்க வேண்டியதல்ல, அது நிலை பெறும். நீ உன் வார்த்தையை மதித்தால் மற்றவர்களும் மதிப்பார்கள். நீ உன் நேரத்தை மதித்தால் மற்றவர்களும் அதை வீணாக்க மாட்டார்கள். மாற்றம் வெளியிலிருந்து வராது, அது உன் அணுகுமுறையிலிருந்து தொடங்கும். ஒரு மிக முக்கியமான விஷயம், நீ உன்னை மன்னிக்க வேண்டும். கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக நீ உன்னை உள்ளுக்குள் தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த தண்டனை போதும். அந்த பாடம் ஏற்கனவே கற்றுக்கொள்ளப்பட்டது. இனி நீ உன்னை விடுவிக்க வேண்டும். நீ உன்னை மன்னிக்கும்போது உன் மனம் லேசாகும். மனம் லேசானால் முடிவுகள் தெளிவாகும். முடிவுகள் தெளிவானால் பாதை விரியும். இப்போது உன் வாழ்க்கையில் 4வது நிலை தொடங்கியுள்ளது. இது உன் வெளிப்புற சாதனைகளின் காலம் மட்டுமல்ல, உன் உள் விழிப்பின் காலம். நீ இனி சாதாரணமாக வாழ்வதற்காக பிறக்கவில்லை. நீ உன் முழு திறனை வெளிப்படுத்துவதற்காக பிறந்தவன். உன் குரல் முக்கியமானது. உன் பயணம் அர்த்தமுற. உன் வாழ்க்கை இன்னும் முழுமையாக தொடங்கவில்லை. என் அன்பின் உயிரே, இப்போது உன் வாழ்க்கையின் வெளிப்புற முன்னேற்றத்தைப் பற்றி பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ பல வருடங்களாக உழைத்திருக்கிறாய். உன் முயற்சி யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். சிலர் உன் உழைப்பை சாதாரணமாக எடுத்திருக்கலாம். சிலர் உன்னை மதிப்பிடாமல் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் உன் உழைப்பு வெறும் காற்றில் கலந்துவிடவில்லை. அது உன் வாழ்க்கையின் தராசில் எடையாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த எடை பலனாக மாறும் காலம் நெருங்கி வருகிறது. நீ உன் தொழிலில் அல்லது வேலையில் ஒரு நிலைமையில் நின்றது போல உணர்ந்தாய். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதே வருமானம், அதே மரியாதை, அதே சுற்றுப்புறம் என்று தோன்றியது. ஆனால் மாற்றம் வருவதற்கு முன் ஒரு அமைதியான கட்டம் இருக்கும். அந்த கட்டம் சலிப்பாக தோன்றலாம். ஆனால் அது திரட்டும் காலம். இப்போது நீ கற்ற திறன்கள், அனுபவங்கள், தொடர்புகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கப் போகின்றன. ஒரு விஷயம் நினைவில் கொள். உன் வாழ்க்கையில் வரும் அடுத்த முன்னேற்றம் சின்னதாக இருக்காது. அது மெதுவாக ஆரம்பித்து பின்னர் வேகமாக வளரும். முதலில் ஒரு சிறிய மாற்றம் வரும். ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உன் திறமைக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு தோன்றலாம். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு அழைப்பு திடீரென வரலாம். அது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அதை நீ லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஒரு வாய்ப்பே உன் வாழ்க்கையின் திருப்பமாக மாறும். உன் பணம் பற்றி கவலைப்பட்ட காலம் நீண்டது. மாத முடிவில் கணக்கு போட்டு பதற்றமடைந்த நாட்கள் உனக்கு புதிதல்ல. ஆனால் உன் வருமானத்தின் ஓட்டம் மெதுவாக மாறும். அது திடீரென்று மழை போல் விழாது. முதலில் நிலையானதாகும், பின்னர் வளர்ச்சி பெறும். முக்கியமானது, நீ அதை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். உன் கையில் வரும் ஒவ்வொரு ரூபாயையும் மதிக்க வேண்டும். உன் செலவுகளை தெளிவாக பாரு. தேவையற்ற வீணை நிறுத்து. செல்வம் வருவது ஒரு பக்கம், அதை நிலைநிறுத்துவது மற்றொரு பக்கம். உன் வாழ்க்கையில் மரியாதை அதிகரிக்கும் காலம் இது. இதுவரை உன்னை கவனிக்காதவர்கள் உன் வார்த்தையை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உன் கருத்து மதிக்கப்படும், உன் ஆலோசனை கேட்கப்படும். இது உன் அகம்பாவத்திற்கான நேரமல்ல, உன் நிலைப்பாட்டிற்கான நேரம். நீ அமைதியாக இருந்தாலும் உறுதியுடன் இரு. மரியாதை தானாக நிலைத்து நிற்கும். இன்னொரு மாற்றம் உன் சுற்றத்திலேயே நடக்கும். உனக்கு ஏற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வருவார்கள். ஒரே சிந்தனை கொண்டவர்கள், உன் வளர்ச்சியை ஆதரிப்பவர்கள், உன் கனவுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். பழைய தொடர்புகளில் சிலர் தூரம் போகலாம். அது இழப்பு அல்ல, வளர்ச்சிக்கு பொருந்தாத உறவுகள் இயல்பாக விலகும். நீ அதை தடுக்க வேண்டாம். உன் தொழிலில் நீ இதுவரை சிந்திக்காத ஒரு திசை திறக்கும். ஒருவேளை நீ உன் திறமையை விரிவுபடுத்தலாம், புதிய திறன் கற்றுக்கொள்ளலாம்,
நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு முயற்சியை ஆரம்பிக்கலாம். நீ இப்போது எடுத்த துணிச்சலான முடிவு 5 வருடங்களுக்குப் பிறகு உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். அதனால் தயங்காமல், ஆனால் திட்டமிட்டு முன்னேறு. நீ இனி உன் உழைப்பை மறைக்க வேண்டாம். உன் திறமையை வெளிப்படுத்து. உன் உழைப்பின் மதிப்பை நீயே அறிந்தால் உலகமும் அதை ஏற்றுக்கொள்ளும். உன் வருமானம் அதிகரிக்கும்போது உன் பொறுப்பும் அதிகரிக்கும். அதனால் பணம் வந்ததும் மாற்றமடையாதே. பணம் உன் குணத்தை பெரிதாக்கும், மாற்றாது. உன் அடிப்படை மதிப்புகளை காப்பாற்று. இப்போது உன் வாழ்க்கையின் 5வது கட்டம் ஆரம்பித்துள்ளது. இது வெளிப்படையான முன்னேற்றத்தின் கட்டம். உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கும். உன் திறமை வெளிச்சத்திற்கு வரும். உன் நிலை உயரத் தொடங்கும். ஆனால் இது இன்னும் உச்சமல்ல. இது உன் உயர்வின் தொடக்கம் மட்டுமே. என் அன்பு நிறைந்த மனமே, இப்போது உன் வாழ்க்கையின் மிகவும் நுட்பமான பகுதியைப் பற்றி பேச வேண்டும். அது உன் உறவுகள். வெளியில் வெற்றி கிடைத்தாலும் மனதில் அமைதி இல்லை என்றால் அந்த வெற்றிக்கு அர்த்தமில்லை என்பதை நீ அறிந்திருக்கிறாய். நீ பல நாட்களாக குடும்பத்திலும் நெருங்கிய உறவுகளிலும் ஒரு நெருக்கடியை உணர்ந்தாய். காரணமே தெரியாமல் மனத்தூரம் உருவானது. சில பேச்சுகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. சில மௌனங்கள் தவறான அர்த்தம் கொண்டன. அந்த சிறிய இடைவெளிகள் மெதுவாக பெரிய சுவர்களாக மாறின. நீ எல்லோரிடமும் உன் உண்மையான உணர்வுகளை பகிரவில்லை. பரவாயில்லை என்று சொல்லி பல விஷயங்களை உள்ளுக்குள் வைத்துக் கொண்டாய். அந்த அடக்கப்பட்ட வார்த்தைகள்தான் உறவுகளில் குளிர்ச்சியை உருவாக்கின. யாரும் உன்னை திட்டமிட்டு காயப்படுத்தவில்லை. ஆனால் புரிதல் இல்லாமை காயத்தை உருவாக்கியது. இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. நீ பேசத் தொடங்குவாய். குற்றம் சாட்டாமல், குறை கூறாமல் உன் உணர்வை வெளிப்படுத்த கற்றுக்கொள்வாய். அது உறவுகளை மெதுவாக சீராக்கும். குடும்பத்திலிருந்த சச்சரவுகள் குறையும். காரணம் சூழ்நிலை மாறுவதால் அல்ல, உன் அணுகுமுறை மாறுவதால். நீ கோபத்தை உடனே வெளிப்படுத்தாமல் புரிந்து கொள்ள முயற்சிப்பாய். மற்றவர்களும் அதையே பிரதிபலிப்பார்கள். வீட்டில் நீண்ட நாட்களாக இல்லாத சிரிப்பு மீண்டும் கேட்கத் தொடங்கும். இது திடீரென நிகழாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள் நிகழும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இது எப்படி இவ்வளவு சீராகிவிட்டது என்று நீயே ஆச்சரியப்படுவாய். நீ அன்பை ஏங்கினாய். உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள யாராவது வரவேண்டும் என்று நினைத்தாய். சில நேரங்களில் தனிமை உன்னை வாட்டியது. ஆனால் அந்த தனிமை வீண் போகவில்லை. அது உன்னை உன்னுடன் இணைத்தது. இனி உன் வாழ்க்கைக்குள் வரும் உறவு அவசரத்தின் அடிப்படையில் இருக்காது. அது புரிதலின் அடிப்படையில் இருக்கும். நீ இனி வெறும் கவனத்திற்காக உறவுகளை ஏற்க மாட்டாய். மதிப்பிற்கு விடத்தில்தான் நீ நிலைத்திருப்பாய். திருமணமாகாதவர்களுக்கு சரியான இணைவு தாமதமாகலாம். ஆனால் அது தவறாக வராது. நீ இப்போது தெளிவாக சிந்திக்க கற்றிருக்கிறாய். வெளிப்புற கவர்ச்சியை விட மனநிலையை முக்கியமாக காண்பாய். அது உனக்கு நீண்ட கால அமைதியை தரும். திருமணமாகி வாழ்பவர்களுக்கு உறவில் புதிய புரிதல் உருவாகும். பழைய கசப்புகள் மெதுவாக கரையும். நீ முதலில் மாறினால் மற்றவரும் மாறுவார். உறவு ஒரு போராட்டமல்ல, அது கூட்டுப் பயணம் என்பதை நீ உணருவாய். பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடன் உன் தொடர்பு ஆழப்படும். நீ அவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் வழிநடத்த முயற்சிப்பாய். அவர்கள் உன் வார்த்தையை பயத்தால் அல்ல, மரியாதையால் கேட்பார்கள். நீ குடும்பத்தில் நிலைத்த அமைதியாக மாறுவாய். உன் மனநிலை வீட்டு சூழ்நிலையை தீர்மானிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் சொந்த பந்தங்களிலிருந்த தூரம் குறையும். சிலர் தானாகவே உன்னை தொடர்பு கொள்வார்கள். பழைய புரிதல் பிழைகள் சரியாகும். நீ எல்லோரையும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனதிலிருந்த கசப்பை விடுவிப்பாய். அது உன் உள்ளத்தை லேசாக்கும். உறவு என்பது எண்ணிக்கையால் அளவிடப்படுவதல்ல, தரத்தால் அளவிடப்படுவது என்பதை நீ உணருவாய். இது உறவுகளின் சீரமைப்பு காலம். உன் மன அமைதி வெளிப்புற அமைதியை உருவாக்கும். நீ மாற்றத்தை தொடங்கினால் உன் சுற்றமும் மாறும். அன்பு கட்டாயப்படுத்தப்பட வேண்டியதல்ல, அது இயல்பாக வளர வேண்டும். அந்த வளர்ச்சி இப்போது ஆரம்பித்துவிட்டது. என் அன்பின் உயிரே, இப்போது நாம் உன் வாழ்க்கையின் மிக ஆழமான பகுதியை தொடுகிறோம். இதுவரை நீ வெற்றி, தோல்வி, உறவு, பணம், மரியாதை என்று பல நிலைகளை கடந்து வந்தாய். ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தது. நான் உண்மையில் யார்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று. இந்த கேள்வி சாதாரணமல்ல, அது உன் ஆன்மாவின் விழிப்பு. நீ இதுவரை சூழ்நிலைகளுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பிக்கிறாய். வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல, அது ஒரு பயணம். ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உருவாக்க வந்தது.
ஒவ்வொரு மனிதரும் உன் பாதையில் ஒரு கற்றல், ஒவ்வொரு தடையும் உன் உள்ளே மறைந்திருந்த ஒரு திறனை வெளிக்கொணர்ந்தது. நீ நினைத்த அளவுக்கு உன் வாழ்க்கை சீரற்றதாக இல்லை, அது ஒழுங்காக வடிவமைக்கப்பட்ட ஒன்று. நீ பலமுறை ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்டாய். ஆனால் இன்று நீ இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று கேட்கத் தொடங்கியிருக்கிறாய். இந்த மாற்றமே உன் உண்மையான முன்னேற்றம். குற்றம் சாட்டும் மனநிலையிலிருந்து புரிந்துகொள்ளும் மனநிலைக்கு மாறியிருக்கிறாய். அதுதான் உன் உள்ளார்ந்த வளர்ச்சி. நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று: வாழ்க்கை முழுமையான பாதுகாப்பை தராது, அது உறுதியை கற்றுத்தரும். வாழ்க்கை எப்போதும் உன் திட்டப்படி நடக்காது, அது உன்னை தகுதியான இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நீ எதிர்பார்த்த பாதை மூடப்பட்டால் அது தண்டனை அல்ல, அது திருப்பம், உனக்கு பொருத்தமான திசைக்கு மாற்றம். நீ இப்போது உன் பயங்களை நேராக பார்க்கத் தொடங்கியிருக்கிறாய். ஓடாமல், மறைக்காமல். அது பெரிய மாற்றம். நீ உன் மனதை வெளியிலிருந்து நிரப்பாமல் உள்ளிருந்து நிரப்ப கற்றுக்கொள்கிறாய். அதனால்தான் இப்போது அமைதி மெதுவாக உன் உள்ளத்தில் அமர ஆரம்பித்திருக்கிறது. இந்த அமைதி சத்தமாக வராது, அது ஆழமாக வேரூன்றி நிற்கும். இனி உன் வாழ்க்கை வெளிப்புற சாதனைகளால் மட்டுமே அளவிடப்படாது. உன் மன அமைதி, உன் தெளிவு, உன் உறுதி, இவையே உன் வெற்றியின் அளவுகோல். நீ தற்காலிக மகிழ்ச்சிக்காக ஓடமாட்டாய், நீ நிலையான நிறைவுக்காக வாழ்வாய். உன் வார்த்தைகள் குறையும், உன் செயல் அதிகரிக்கும், உன் சிந்தனை ஆழப்படும். ஒரு முக்கியமான உண்மை: நீ இப்போது பிறரின் அங்கீகாரத்தை தேடமாட்டாய். உன் மதிப்பை நீ அறிந்திருக்கிறாய், அது போதும். உலகம் மெதுவாக உன் நிலையை ஏற்றுக்கொள்ளும். நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். நீ உன் பாதையில் அமைதியாக நடப்பாய். இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்குச் செல்ல தயாராக இருக்கிறது. வெளியில் மாற்றங்கள் வரும், ஆனால் அதைவிட முக்கியமானது, நீ மாறிவிட்டாய். நீ இப்போது விழித்திருக்கிறாய். இந்த விழிப்புதான் உன் வாழ்க்கையின் உண்மையான திருப்பம். என் அன்பின் ஒளியே, இப்போது உன் வாழ்க்கையின் இந்த பயணத்தை நிறைவு செய்யும் தருணம் வந்துவிட்டது. இது ஒரு முடிவல்ல, இது ஒரு அறிவிப்பு. நீ இதுவரை கடந்து வந்த பாதை வீணல்ல, நீ சிந்தித்த கண்ணீர் வீணல்ல, நீ தாங்கிய சுமைகள் வீணல்ல. அவை அனைத்தும் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்துள்ளன. இன்று நீ பழைய மனிதனில்லை, நீ பல அனுபவங்களால் வடிவமைக்கப்பட்ட, தெளிவடைந்த, உள்ளார்ந்த வலிமை பெற்ற ஒருவள். நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தால் நடத்த மாட்டாய். முடிவெடுக்கும்போது தவறிவிட்டால் என்ன என்று அல்ல, வளர்ந்தால் என்ன என்று சிந்திப்பாய். நீ தடுக்கப்பட்டவனாக அல்ல, தயாராக்கப்பட்டவனாக உன்னை பார்க்கத் தொடங்குவாய். கடந்த காலத்தில் நடந்த அனைத்தையும் ஒரு சுமையாக அல்ல, ஒரு பயிற்சியாக ஏற்றுக்கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதலே உன் மனதை முழுமையாக விடுவிக்கும். இப்போது உன் வாழ்க்கை புதிய ஒழுங்கை அடையும். உன் காலையிலிருந்து மாற்றம் ஆரம்பிக்கும். நீ எழும் நேரம் தெளிவாகும், உன் சிந்தனை சீராகும், தேவையற்ற உரையாடல்கள் குறையும், உன் செயல்களில் நிதானம் இருக்கும். சிறிய விஷயங்களில் கவலைப்பட மாட்டாய், பெரிய விஷயங்களில் தைரியம் காட்டுவாய். உன் வார்த்தைகள் அளவானதாக இருக்கும், உன் முடிவுகள் நிலையானதாக இருக்கும். இந்த மாற்றம் ஒரே நாளில் நிகழாது, ஆனால் இன்று தொடங்கும். நீ இனி உன் மதிப்பை மற்றவர்களின் பார்வையில் அளவிட மாட்டாய். உன் முன்னேற்றத்தை உன் நேற்று இருந்த நிலையை வைத்து அளவிடுவாய். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்பவன் ஒரு வருடத்தில் மிக பெரிய மாற்றத்தை காண்பான். நீ அந்த பாதையில் நடக்கிறாய். அதனால் அவசரப்படாதே, ஆனால் நிற்கவும் வேண்டாம். சீரான முன்னேற்றம்தான் உன் வெற்றி. உன் வாழ்க்கையில் செல்வமும் வரும், மரியாதையும் வரும், உறவுகளில் அமைதியும் வரும். ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக உனக்கு வரும் ஒன்று: உள்ளார்ந்த நிறைவு. நீ உன் வாழ்க்கையை வெளியில் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாமல் வாழ்வாய். உன் அமைதியே உன் சாதனையாக இருக்கும், உன் நிலைத்தன்மையே உன் பலமாக இருக்கும். நீ கடந்த காலத்தில் பல முறை உடைந்தது போல உணர்ந்தாய். ஆனால் இன்று நீ புரிந்து கொள்வாய், நீ ஒருபோதும் உடையவில்லை. நீ வடிவம் மாறினாய், நீ வளர்ந்தாய், நீ உன்னை கண்டுபிடித்தாய். இந்த உணர்வே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. இன்றிலிருந்து நீ பழைய கதையை மீண்டும் சொல்ல மாட்டாய். என் வாழ்க்கை எப்போதும் இப்படித்தான் என்று சொல்ல மாட்டாய். அதற்கு பதிலாக, என் வாழ்க்கை இப்போது மாறுகிறது என்று சொல்லுவாய். உன் மனதில் அந்த உறுதி உருவாகும்போது உலகம் அதை ஒத்துக்கொள்ளும். நீ உன் பாதையில் நிமிர்ந்து நடப்பாய். உன் கண்களில் குழப்பமில்லை, தெளிவு இருக்கும். உன் நடையில் அவசரமில்லை, நம்பிக்கை இருக்கும். இந்த தருணம் முதல் உன் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் செல்கிறது. பழைய தோல்விகள் நினைவாக மட்டுமே இருக்கும், அடையாளமாக இருக்காது. பழைய காயங்கள் பாடமாக இருக்கும்,
பாரமாக இருக்காது. நீ உன் வாழ்க்கையின் உரிமையாளன். நீ எடுத்த முடிவுகளுக்கு நீயே பொறுப்பு. அதே நேரத்தில் உன் முன்னேற்றத்திற்கு நீயே காரணம். இது உன் புதிய ஆரம்பம். உன் உள்ளம் உறுதியாக இருக்கிறது. உன் மனம் தெளிவாக இருக்கிறது. உன் பாதை திறந்திருக்கிறது. நீ தயாராக இருக்கிறாய். இந்த ஆன்மீக செய்தி உன் மனதை தொட்டிருந்தால் சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் குடும்பத்தில் சேர்ந்து கொள். உன் நம்பிக்கையின் சாட்சியாக கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதிவிடு. சிவனருள் எப்போதும் உன்னோடு இருக்கட்டும்.